அண்ணன் சீமான் அவருடைய வீட்டின் காவலாளியை தரதரன் சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போய் இந்த காவல்துறை பார்க்கும்போதே ரத்தம் கொதிக்குது, வெறி ஆகுது. அப்படி கொதிச்சீங்கன்னா நீங்களும் நான் தமிழர் கட்சி தான். என்னடான்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமிங்கிற ஒரு பொம்பளை வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக கொடுத்த வழக்கு 10 வருஷத்துக்கு மேல எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா. அந்த வழக்குல சீமானு காவல் நிலையத்துல போய் ஆஜராகி வழக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற சம்மனை கிழிஸ்தா இருந்த காவலாளி அப்படிங்கிறதான். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அந்த திராவிட கோஷ்டி கும்பிட்டு அந்த சீமான ஒண்ணுமே செய்ய முடியாது, கருத்துக்கள் கிடையாது, அடிச்ச பிள்ளைய வெளிப்படையா பேசிக்கிறார், நேர்மையா இருக்காரு, உண்மையா இருக்காரு, அசைக்க முடியாத இடத்துல உறுதியா இருக்காரு, இறுதி வரை இருப்பாருங்கிற விவரம் தெரிஞ்சிருச்சு. அவர் வீழ்ச்சிக்கான ஒரே ஆயுதம் விஜயலட்சுமிங்கிற ஒரு ஆயுதம் தான். கடைசி இந்த படைப்பா படத்துல போய் காலைல விழுவலாம், கும்பல கால அந்த மாதிரி விழுந்தான அந்த திராவிட கட்சியில் உள்ளவங்க எத்தனை போராட்டங்களுக்கு போராடி இருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்க கைது பண்ணி தான் மக்களுக்காண்டி போராடி சிறை செல்றாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அவருக்கு கிடைச்சிடும். பொம்பளை விஷயத்துல கைது பண்ணோம்னா இவர் வந்து பொம்பளை பொறுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போவோம் அப்படிங்கிற ஒரு அற்ப செய்தி பரவணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கி செயல்பட்டு இருக்கீங்களே திராவிட திருவாளர்களே, கேவலமா இல்லையா உங்களுக்கு? சீமான கைது பண்ண ஆண்மன் பொம்பளை முன்னாடி போய் கும்பிடு போட்டு அந்த பொம்பளைக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுத்தார்களா? நீங்க பெண்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தார்கள்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பச்சின பிள்ளைங்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. எத்தனையோ கல்லூரிகள்ல, அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கும்போது அப்புறம் அந்த காரு, இந்த கொடி திமுக கொடி இருந்த காரு, அப்புறம் யார் அந்த சாரு, இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அத்தனை பொம்பளைங்களுக்கும் திமுக காரணமா இருக்கும்போது சீமானுக்கு எதிரான விஜயலட்சுமின்னு ஒரு பொம்பளை, அது ஒரு பச்சை, அதுக்கு நீங்க நீதி வாங்கி கொடுக்கணும், நியாயம் வாங்கி கொடுக்கணும், நாங்க நம்பணும். நீங்க விஜயலட்சுமி பிரச்சனையை கையில் எடுத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு ஒண்ணுதான் புரியும். சீமானை உங்களுக்கு எதிர்க்க முடியல, அது ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாடுபட சீமான இந்த பாடு படுத்துறாங்கிறது. ஆனா இந்த சீமானோட நாங்க இருக்க வரைக்கும் முடியாதுங்க. நன்றி, வணக்கம். நாங்கள்